கிட்டத்தட்ட 20,000 வர்த் கணேஷா நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஜிம் இந்த லோடில். சின்ன சிலைக்கு இவ்வளோ பெரிய வண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரியான சாரி. ஏண்டான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா நம்மளுடைய கிருஷ்ணகிரி ஆனால் பின்னாடி உக்காந்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் ஜிம். இது காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 5K வந்துச்சு. இங்கே பாருங்க, இவ்வளோதான் 5,000. ஆனால் மொத்தம் இது மொத்த சரக்கு நம்மளுக்கு தான் ஜிம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஜிம், this video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களுடைய லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கிரேமோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லொக்கேஷன். வெல்கம் பேக் டு கிரேமோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம், இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கான விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒசூருக்கு போயிட்டு லோட் போட்டு வர போகிறேன் ஜிஎம். அது என்ன செலெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், ஓகேங்களா? விலாக் என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிம், ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரக்கு கிட்ட வந்தாச்சு. என் பின்னாடி தான் ட்ரக் இல்லை, என் முன்னாடி இருக்கிறது தான் ட்ரக்கு ஜிம். ஃபஸ்ட் ப்ரெசென்ட் இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி என்னடா மூட்டிங்கெல்லாம் எட்டுன்னு வந்து போட்டேன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னா, நம்ம இந்த வாட்டி பெரிய சிலைலாம் எடுத்துகிட்டு வர போகிறதுல இத்தனை நாள் நம்ம பெரிய கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம சின்ன கஸ்டமரும் அட்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்ம ஊரில் பிஸ்னஸ் ஓடும். அதுக்காக தான் இப்போ நம்ம சின்ன சிலைங்களாம் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஜிம். ஆனால் இந்த விலாகில் என்ன ட்விஸ்ட்டுனா, சிலை மட்டும் இருக்கிறது ஒரு 200 to 250 இருக்கும். ஆனால் வண்டி மட்டும் எவ்வளோ பெருசு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு செட் ஆஃப் சிலை தான் நாங்கள் அங்கே போய் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு செட்டு எங்களுக்கு அந்த பீஸே கிடைக்கல ஜிம். எங்கே போய் பிச்சு எடுக்குதுன்னு தெரில. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி போய் ஒசூரில் பிச்சு தான் எடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் பாருங்கள். நான் இன்றைக்கி வேறு ஷெட்டிலும் போக போகிறேன் ஜிம். இன்னும் கொஞ்சம் ஷெட்டில் போய்ட்டு தான் நம்ம சிலைங்கெல்லாம் எடுத்து நம்ம இந்த லாரியில் ஃபில் பண்ண போகிறோம். லாரியில் ஈச்சரில் ஃபில் பண்ண போகிறோம். ப்ரெசென்ட் இந்த அண்ணா இன்னும் வரல. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுனா ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock ஆகிட்டுருக்கு. இன்னும் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணல. போகும்போது எங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் நம்ம சாப்பிட்டு தான் போகணும் ஜிம். ஏன்டா தள்ளுவண்டினா தள்ளு வண்டியில் இருக்கிற அவ்வளோ டேஸ்ட் இது எங்கேயுமே இருக்காது. இங்கே பாருங்கள், ப்ரெசென்ட்டு இந்த வண்டி தான். லாஸ்ட் டைம் இந்த அண்ணா தான் நம்ம கூட வந்துருந்தாங்க. ஏவிஎஸ் எத்தனை பேரா கூப்பிட்டு போகிறேன்னா, யார் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது தான் ஜிம். ஏன்னா இது இன்றைக்கி காலையில் தான் டிசைட் ஆன லோடு இது. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இன்னும் இங்கே 2 மூட்டர் இருக்குது, அங்கே 2 மூட்டர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம போகலாம். டாடா ஜிஎம். ஆனால் ப்ரெசண்ட்டு இங்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஏவிஎஸ்ஸில் SNA. சாரி ஜிஎம், இந்த வண்டி நினச்சேன். இந்த வண்டி டிரைவர் அங்கே இருக்கார். ஆனால் ப்ரெசன்ட் நம்ம இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஓகே, எந்த வண்டியில் போனால் என்ன, எல்லாம் வண்டி தான். ஈச்சர் தான். சரி வாங்க போகலாம். ஜிஎம், ஆல்மோஸ்ட் இங்கே கொஞ்சம் மூட்டிங் எல்லாமே எடுத்து நம்ம இந்த வண்டியில் போட்டாச்சு. ஜிஎம், சின்ன சிலைக்கு இவ்வளோ பெரிய வண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க போகலாம். நம்ம எப்பயுமே பின்னாடி தான். ஏமா, ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம மைக் அடாப்டர் வந்து சரியான சம்பவம் கொடுத்துருச்சு. அது உங்களுக்கே தெரியும். அந்த மைக் அடாப்டர் இல்லை. இப்போ எப்படின்னா நான் ஹைவேலலாம் விளாக் பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரில ஜிஎம். ஏரியாச்சு. சரி வாங்க, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணலாம். ஜிஎம், இப்போ தான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பின்னாடி கடலில் தான் நம்ம சாப்பிட்டு இருந்துச்சு. அதுதான் செம்ம சாப்பாடு. வில்லேஜ்காரங்கெல்லாம் நல்லா தான் சாப்பிட்ருந்தோம். இதுக்கப்புறமா நம்ம போய் ஆகணும் ஜிஎம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம கூட யார் வந்துட்டுருக்காங்கன்னா
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்மளுடைய டேட் அண்ட் மாம் தான். நீ போ 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 டேட் அண்ட் மாம் தான் வந்துட்டுருக்காங்க. இந்த கச்சிஃபிந்தா பார்த்து டேட் அண்ட் மாம் தான் வந்துட்டுருக்காங்க. மம்மி மட்டும் காட்ட மாட்டேன், டேடி மட்டும் காட்டுறேன். வாங்க ஜியோ போகலாம். ஆனால் பின்னாடி வந்து ரொம்ப பெஜாராக தான் இருக்குது, ஒரே ஆள். ஏன்னா 2-3 பேர் இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். என் தலை கூட இன்றைக்கி மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சரி வாங்க ஜியோ, போக போக பேசலாம். பாய் பாய் குப்பம். ஃபைனலாக நம்ம NH44க்கு வந்து ரீச் ஆயாச்சு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா எப்பயுமே ஒசூர், அதுக்கப்புறமா சித்தூர், பூமிரெட்டிப்பாளி, அதுக்கப்புறமா சதமு எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஜிஎம் என்னன்னா, நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நம்ம ஊருக்கு பத்தாது. இந்த சென்ஸ் நம்ம ஊரை சுற்றி நிறைய வில்லேஜஸ் இருக்குது ஜிஎம், நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அதனால தான் நான் ஸ்டாக்ஸ் நிறைய போடுறது ஜிஎம். நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் மீறுற சீனெல்லாம் எதுவுமே இல்லை, மீறும். ஆனால் அவ்வளோவா மீறாது, ஒரு குறிப்பிட்ட சிலை தான் மீறும். ஆனால் நிறைய சிலையில் வியாபாரம். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து போடுவோம். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் நம்மளுக்கு எப்படி புரியாது இல்லையா. ஒரு கஸ்டமர் ஒரு விதமாக இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லா இடத்துலேருந்து நம்ம சரக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ஜியோ. இப்போ நம்ம ஒசூர்லேருந்து எடுத்துகிட்ருக்கோம். ஒசூரில் நம்ம என்னென்ன சிலை எடுக்க போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஃபீட் தான் நம்ம சிலை எடுக்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரியான சாரி, ஏண்டான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா, நம்மளுடைய கிருஷ்ணகிரி லோடு போடுறது நம்ம vlog பண்ணலை ஜியம். ஏன்டா இப்படி திடீர்னு சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த லோடுக்கு நானே போகல, என்னோடய டேடி அதுக்கப்புறமா என்னோடய பிரதர் தான் போயிருந்தாங்க. நான் இங்கே நம்மளோட ஷாப் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கேயும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மண் சேலிங்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஒரு டிசைன்ஸுமே ஒர்த்தாக இருந்துச்சு இந்த வருஷம். போன வருஷத்துக்குன்னா இந்த வருஷம் வேறு லெவல் டிசைன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது உங்களுக்கு காட்ட முடியலேன்ட்டு ஒரு சின்ன வருத்தம் தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஷாப்பில் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாமே எத்தனை சிலை இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது ப்ரெசென்ட் இங்கேருந்து ஒரு 40 இல்லை 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்குள்ள ஒசூருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒசூருக்கு போயிட்டு டைரெக்டாக நம்மளுடைய செல்லர்கிட்ட போயிட்டு நம்மளோட ஏற்று போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது ஜிம். என்னடா போன விலாக்லேயே அதுக்கு முன்னாடி விலாக்லேயே சொன்ன டைலாக் திருப்பூர் ரிப்பீட் பண்ணுறேன் நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நான் போன விலாக்லேயே அதுக்கு முன்னாடி விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஜிஎம் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக நம்ம ஒசூருக்கு போயிட்டு நம்ம செல்லரை மீட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகிறோன்னு பிளான் போட்டிருந்தோன்ட்டு. ஆனால் அன்றைக்கி ஒரு வேலையும் நடக்கலை ஜிஎம், ஒரு வேலையும் நடக்கலை. என்ன தான் பண்ணுறது? ஏன்னா எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி ப்ராசஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய சிலை இல்லை, கிட்டத்தட்ட 11 அடி 12 அடி சிலை தான் நம்ம அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி சின்ன சிலை தான், சின்ன சிலை நைட்டாக ஏற்றிடலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குது, பர்ச்சேசிங்கும் பண்ணணும். எல்லாம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கே முடிச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஜிஎம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் ஜிஎம். ஆனால் பின்னாடி உக்காந்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் ஜிஎம்.
ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நம்ம கூட யாருன்னா ஒரு ஆள் இருந்தால் பேசிகிட்டே வரலாம். ஆனால் ஒரே ஆள் உக்காந்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் யாருக்குமே ஓப்பனாக போகல. இன்றைக்கி ரொம்ப பெஜாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, நான் ஒருத்தனே தான் பின்னாடி. ஃப்ரெண்டில் நம்ம டேடி மம்மி ஃப்ரெண்டில் உக்காந்துருக்காங்க. நானே படுத்துக்கிறது, ஏஞ்சிது அப்படி இப்படி பார்த்துக்குன்னு ரோடை ரசிக்கின்னு நேச்சரை ரசிக்கின்னு வந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப போர் அடிச்சிச்சு. யாருன்னா ஒருத்தர் இருந்தால் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். சரி திட்டு தள்ளுங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையுமே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் பேர் வருவாங்க போவாங்க. ஜிஎம் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறாங்க கொட்டாய். நம்மளோட கொட்டாய்ங்க ஏதோ புது ஸ்டாக்கெல்லாம் வந்திருக்கு, காட்டியிருந்தாங்க ஃபோட்டோ. நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் இருங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்ட்டு. போட்டுக்கிறாங்கப்பா. சரி இருங்க ஜியம், நான் எது பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜியம் ஆல்மோஸ்ட் நம்ம கொட்டாய்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எடுக்க போகிற சிலைங்க இப்படிதான் இருக்கும். ஒரு சிலை இந்த மாதிரி ஹைட்டு தான். ஆனால் இதை விட இவ்வளோ ஹைட்டுக்கு சிலை ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. ப்ரெசென்ட் இந்த மாதிரி சிலை தான் ரொம்ப இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒன்றும் நிறைய டிசைன்ஸ். இது டோட்டலாக இது மொத்தம் எத்தனை சிலை இருக்கோ அத்தனை சிலையும் நம்மளுக்கு தான். இங்கே பாருங்கள், மினி லால் பாக். இது டோட்டலாக மொத்தமே நம்மளுக்கு தான். இந்த மொத்த சிலையுமே தெரில என்னவோ, அவங்க ஆல்ரெடி அடிச்சு வச்சுக்கிறாங்கல்ல, அதோடு எடுத்துக்கலாம். ஜிஎம் இங்கே ஒரு கொட்டாய்க்கு வந்துடுது. ஆனால் இங்கே கொட்டாய் மொத்தம் சேர்த்து எல்லாம் ஒரே சிலை தான். ஆனால் இது ஒரு சிலை மட்டும் வேறு எந்த கொட்டாயில் இல்லை. நான் போன கொட்டாயில் இங்கே பாருங்கள், பால்கனேஷ். இந்த சிலை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இந்த சிலை தான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த சிலை எடுத்துன்னு வந்து வைங்கன்ட்டு. அதுக்காக தான் இந்த சிலை தேடுறதுக்கு நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கேன். ஆனால் ரேட்டு தான் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, அவங்க சொன்ன ரேட் நான் உங்களுக்கு சொன்ன வச்சுக்கோங்களேன், நீங்களே வானா வந்துடுறான்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட 28,000 அந்த சிலை. நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, எனக்கு இங்கே சொன்ன ரேட்டு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க வேறு கொட்டாயிலுக்கு தேடி பார்த்து வரா ஒன்றா. ஏன்னா 25,000 இருந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் செலாம் பண்ணி அவசியம். இங்கே கொஞ்சம் சிலைலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சிலை நல்லா தான் இருக்குது. இருங்க பார்க்கலாம். வேறு எங்கெங்கே தேடி பிடிச்சி தூக்கணும் தான். ஜிஎம் இன்னொரு கொட்டாய்க்கு வந்திருக்கோம். ஆனால் போதும் ஆயிடுச்சு. திரும்பத்துக்கு பெண்டு கண்டிப்பாக பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய சிலை, திருப்பதி சிலை. இதுதான் நம்மளுக்கு அவன் பேசி இந்த ஃபஸ்ட்டு இந்த சிலை. ஜிஎம் டோட்டலாக ஒரு பயங்கரமான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரேட்டு செதற போடுறாங்க. ஜிஎம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஃபீட்ஸ் வரும், அவ்வளோதான். நல்லாயிருக்கு. ஜிஎம் ஏன்டா இவ்வளோ லேட்டு நீங்கள் கேட்பீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா இந்த 2 பேக்குக்கு தான் ஜிஎம். இந்த 2 பேக்குக்கு அதுக்கப்புறமா நம்மளுடைய சிலை, குட்டி சிலை, அதுக்காக தான் லேட் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளுடைய லஞ்சும் நம்ம முடிக்கல ஜிஎம். இது ஏற்றிட்டு அப்புறமா தான் நம்ம லஞ்சில் முடியும். ஆனால் இது காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 5K வந்துச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோதான் 5,000. ஆனால் மொத்தம் போகலை. இதுக்கு நான் என்னன்ட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுனா ஆல்மோஸ்ட் 4:40 ஆகிடுச்சு ஜிஎம். இப்போ தான் நம்மளுடைய லோட் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் அங்கே திறந்துட்டுருக்காங்க ட்ரக்கோட பின்னாடி கேட்டு. இப்போ இது மொத்த சரக்கு நம்மளுக்கு தான் ஜிஎம். இது மொத்தமே. அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் நம்ம மம்மி இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் சரக்கெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் கொட்டாயில் இன்னும் ஒரு 100 பீஸ் சம்திங் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு 300 பீஸ் நம்ம இது ஒரு ட்ரக்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சோஜியம் ஃபைனலாக நம்மளுடைய எல்லா ஸ்டாக்ஸுமே அங்கே ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பீஸ் உக்காந்துருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம
நம்ம ஊருக்கு போக வேண்டியதை வாங்க போகலாம். ஸோ ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா ஆல்மோஸ்ட் 1:51 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த லோடில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் நடந்துக்குச்சு. நம்மளுடைய கணேஷா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டேமேஜ் நடக்குது. கிட்டத்தட்ட 20,000 வர்த் கணேஷா நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஜிஎம் இந்த லோடில். இங்கே பாருங்கள், இது மொத்த சிலையுமே டேமேஜ் தான். இது ஒன்று இங்கே பாருங்கள், கை காணோம். அதுக்கப்புறமா இங்கேயும் இந்த கை உடஞ்சிருச்சு, அங்கேயும் ஒரு கை உடஞ்சிருச்சு, அங்கேயும் கை, எல்லாம் கை 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 கை. ஆனால் ஹெவியாக டேமேஜ் ஆனது வந்து இதுதான். இத்தனை சிலையிலையும் உங்களுக்கு இதுதான் ஹெவியான டேமேஜ். இது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் காமன் தான். இது யார் தப்புன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராப்பராக நான் பர்டிகுலராக சொல்ல மாட்டேன். இது வந்து நம்மளுடைய ட்ரக்காரன ட்ரப்பா இல்லைனா நம்மளுடைய செல்லர் தப்பான்ட்டு. ஓகே, யார் தப்பு இருந்தாலும் விட்டுத்தலுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டிங் கணேஷா ஃப்ரம் ஒசூர் டு குப்பம்.